ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான தகவல் அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைவருமே பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு அதிரடியாக ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலை பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டு இருக்காங்க. சொல்லலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கியின் மூலமாக வாங்கக்கூடிய பயிர்க்கடன், விவசாய கடன் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ அதிரடியாக ஓரளவே 8,950 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வட்டியும் முதலுமாக வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றத தமிழ்நாடு அரசு அதிரடியாக ஒரு விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தியின் அடிப்படையில் தமிழக விவசாயிகளுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலுமே இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக நிறைய அறிவிப்புகளாக வந்து வரப்போகுது. இந்த அறிவிப்பின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நிறைய நகைக்கடன், விவசாய கடன், அதே மாதிரி வங்கியின் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய விவசாய கடன் அனைத்துமே தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அதிரடியாக ஒரு அறிவிப்பு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பின் பிரகாரம் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாய கடன் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற தகவல் வந்து பரவலாகவே பேசப்பட்டு வந்தது. இருந்தாலுமே தள்ளுபடி செய்யாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே தள்ளுபடி செய்யலை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களும் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டி வந்திருந்த நிலையில் இப்போ அதிரடியாக 2025-26க்கான சட்டமன்ற தேர்தல் வந்து சட்டசபை வந்து கூட நடைபெற்றது இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுவே 8,000 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிதியை வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இந்த நிதியில் தான் இப்போ அதிரடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய கடன் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வழியாக இருக்குது. இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். தமிழகத்தில் விவசாய சாகுபடி பரப்பு அதிகரித்துள்ளது. இருந்தாலுமே விவசாயிகளுக்கு கடன் மற்றும் வட்டி மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. இருந்தாலுமே தமிழக அரசு 4,200 கோடியும், அதே மாதிரி வட்டி தொகை ரூபாய் 176 கோடியும் நிலுவையில் வந்து இருக்குது அப்படின்றத தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இந்த இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றத தான் இப்போ அபிஷியலாகவே அவங்க வந்து ஒரு தகவலை வந்து அறிவிப்ப மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நாட்டின் வளர்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தான் ஒரு முதுகெலும்பாக உள்ளது. இருந்தாலுமே விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால் தான் சோற்றில் மக்கள் கை வைக்க முடியும் எனவே விவசாயிக்காக ஒரு பல்வேறு திட்டத்தை மத்திய அரசும் அதே மாநில அரசும் பார்த்தீங்கன்னா செயல்படுத்தி வருகிறது. இதைத் தொடர்ந்து தான் மாநிலத்தில் விவசாய உபகரணங்கள் மானியத்தில் உரம், அதே மாதிரி மானியத்தில் விதைகள், மின்சார மானியம், ஏற்றுமதி மானியம், அதே மாதிரி ஓய்வூதிய திட்டம், நெருக்கடி விற்பனை நிலையம், அதே மாதிரி விவசாய உட்கட்டமைப்பு மானியம் என பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி மானிய வகையில் அனைவருக்குமே விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. இருந்தாலுமே இப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து அனைத்து மானியங்களும் வழங்கியிருந்தாலுமே விவசாய கடன் வந்து தள்ளுபடி எப்போ அப்படின்னு தான் எல்லாருடைய பெரிய ஒரு கேள்வியாகவே இருந்திருந்த நிலையை தான் இப்போ விவசாயிகளுக்கு ஒரு புதிய திட்டத்தை வந்து விவசாய கடன் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக கடன் மானியம் திட்டமும் செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் விவசாயிகள் விவசாய கடன் பெறும்போது கடனுக்காக வட்டி மானியமாக வழங்கப்படுகிறது. இருந்தாலுமே இதனால் விவசாயிகள் கடனை திருப்பி செலுத்துவது எளிதாகிறது. இருந்தாலும் விவசாயிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. இதன் மூலம் அரசு வழங்கும் பல்வேறு சலுகைகளும் விவசாயிகள் எளிதாக பெற முடிகிறது. இருந்தாலுமே இது போன்ற பல திட்டங்களை மட்டுமல்லாமல் விவசாய கடன் தள்ளுபடி திட்டமும் செயல்படுத்துகிறது. இது போன்ற பல்வேறு திட்டங்களின் காரணமாக சாகுபடியான ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து வருகிறது. இதனால் தமிழகத்தில் கடந்த 2019-20 ஆண்டில் நிதியாண்டில் 1.47 கோடி ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இருந்த மொத்த சாகுபடி பரப்பளவு 3.23 லட்சம் ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து 2024-25 ஆண்டுக்கான 1.50 கோடி ஏக்கர் வந்து உயர்த்தியுள்ளதாக அவங்க வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதில் நிறைய
ஸோ கடனை வந்து வழங்கியிருக்காங்க. இருந்தாலுமே இந்த கடனை வந்து திரும்பி செலுத்த முடியாத நிலை விவசாயிகள் வந்து ஸோ நிறைய இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ 2025, 26க்கான கடனை வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதிலும் மேலும் விவசாய கடன் அட்டை திட்டத்தின் கீழ் 17% வட்டியில் பயிர் சாகுபடிக்காக செலவுகளை மேற்கொள்ள தொடங்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய கால பயிர் கடனை வழங்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் அந்த வகையில் ரூபாய் 2 லட்சம் வரை பிணையும் இல்லாமல் 3 லட்சம் வரை பிணையம் பெற்றும் வழங்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு தமிழக அரசு முக்கிய தகவலை ஒன்று வெளியிட்டுள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் விவசாய கடன் தமிழ்நாடு அரசு ரூபாய் 4200 கோடியும் வட்டி தொகையோடு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுவே தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளில் இருக்கக்கூடிய வங்கி கடன் அதே மாதிரி 7.80 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி ஆகும் என இப்போ நிறுவனம் பார்த்தீங்கன்னா சதுரடியாக ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவலின் அடிப்படையில் அனைவருக்குமே விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்து இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள தகவலில் தமிழ்நாடு அரசு ரூபாய் 4200 கோடியும் வட்டி தொகையோடு சேர்த்து 176 கோடியும் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளில் இருக்கக்கூடிய விடுத்துள்ளது. மேலும் 2021-22 நிதியாண்டில் 24-25 கூட்டுறவு நிறுவனங்களில் வழங்குவதற்காக ரூபாய் 7180 கோடி தள்ளுபடியாகும் என கூட்டுறவு நிறுவனங்கள் நிலுவையில் உள்ள வட்டிகளை தள்ளுபடிக்கான வட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 1643 கோடியும் வந்து பார்த்தீங்கன்னா விடுவித்துள்ளது என ஒரு அதிகாரப்பூர்வமாக வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சில மக்களுக்கு அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வட்டி இல்லாமல் கடனை வந்து பயிர்க்கடன் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான டைமில் நீங்கள் வந்து செலுத்திட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கூட்டுறவு வங்கி மூலமாக நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க. இந்த கடன்களை தள்ளுபடி அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வெளியாகி வந்துருந்துச்சு. இந்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுபடியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல் வந்து இப்போ 2025-26க்கான தள்ளுபடி வந்து செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த ஒரு அப்டேட்டாக இருக்க போது இதில் நகைக்கடனால் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னா கட்டாயம் நகைக்கடனும் வந்து பார்த்தீங்கன்னா 5 பவுனுக்குள்ளே நீங்கள் வந்து வைத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் தள்ளுபடி ஆக போகுது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிறைய அறிவிப்புகளாக வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. இந்த அறிவிப்பை பொறுத்தளவுக்கு விவசாய கடன் வந்து தள்ளுபடி, அதே மாதிரி நகைக்கடன், நிறைய வங்கியின் மூலமாக வாங்கிக்கக்கூடிய கல்வி கடன் அனைத்து கடன்களும் தமிழக அரசு தள்ளுபடி செய்ய போகிறாங்க. யார் அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அறிவிப்புகளை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.